இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டைகள் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு வேக வச்சுக்கலாம். ஒரு கப்பு வந்து அரிசி மாவு நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு நெய்யும் போட்டு நல்லா கலந்துட்டு வறுத்த மாவு வந்து நம்ம இதில் சேர்த்தி நல்லா சாஃப்ட் ஆகிற வரையில் நல்லா கலந்து விட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சக்கரை பாகில் ஏலக்காய் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு வந்து குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து தேங்காய் துருவலும் அந்த கடலைப்பருப்புடைய பூரணத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தேவையான அளவு வந்து மாவு எடுத்துகிட்டு கையிலேயே வந்து நம்ம உருட்டி செஞ்சோம்னா ரொம்ப ஈஸி. பிகினர்ஸாக இருந்தால் அந்த அச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்கும். மோல்டில் வேணாலும் நீங்கள் எந்த சைஸ் மோல்டு வேணுமோ அந்த சைஸ் மோல்டு வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன், பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. ப்ரீஃபாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.